அப்போது நான் வந்து நேரம் ஒதுக்கி செய்கிறோமா இல்லை, எந்த நேரமும் சரி தான். ஆனால் உங்களுக்கு பாதுகாப்பான ஒரு நேரமாக இருக்கணும். பாதுகாப்பானா உங்களை எந்த விதத்துலையும் தொந்தரவு பண்ண முடியாது. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு உங்களை யாரும் கூப்பிட மாட்டாங்க, இல்லை 1 மணி நேரத்துக்கு உங்களுக்கு தொந்தரவு இருக்காது. இப்படி தான் பார்க்கணும். ஜோசியம் ஜாதகம் கட்டெல்லாம் பார்த்து போகிறது இல்லை. அன்றைக்கெல்லாம் அப்படி தான் பார்த்தாங்க. வளர்பிறையில் அப்படின்ட்டு திருமூலர் அழகாக சொல்லி வச்சுருப்பார். வளர்பிறை காலங்களில் உணர்வு புணர்ந்துக்கோங்க, தேய்பிறை காலங்களில் புணராதீங்க அப்படின்ற மாதிரியே திருமந்திரத்தில் சொல்லி வச்சுருக்கோம். 15 நாள் அப்புறம் அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும், பௌர்ணமி உச்சகட்டமாக இருக்கட்டும் சேர்ந்துக்கலாம். பௌர்ணமிக்கு அப்புறமா விலங்குகள்லாம் கூட பார்த்திங்கன்னா பௌர்ணமியில் தான் நிறைய சேரும். பாம்புகள்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையோட ஒற்றிசை கொண்ட வாழ்க்கை இது. நம்ம இயற்கையிலேருந்து ரொம்ப வெளியே வந்துட்டோம். அதனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறது பாதுகாப்பான ஒரு இடம், பாதுகாப்பான ஒரு நேரம், அதை மட்டும் தான் நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்யணும். கோயிலுக்கு போகலாமான்னா கோயிலே நீங்கள் அதுக்கு தான் போகிறீங்க. பெரும்பகுதி நீங்கள் உணர்ச்சி செத்து போனதுனால தான் கோயிலுக்கு போகிறீங்க. இல்லைன்னா கோயிலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆணும் பெண்ணும் போகிற கோயிலுக்கு தான் நிறைய கூட்டம் வரும். வெறும் ஆண் மட்டும் போகிற கோயிலுக்கெல்லாம் பெருசாக கூட்டம் வராது. அப்புறமா ஐயப்பன் கோயிலுக்கு நிறைய பேர் போகிறாங்கலாம் கேட்காதீங்க. நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வந்து விடுதலை வரலான்னு போகிறவங்களாங்கிறாங்க. ஒரு 40 நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கலாம் பாரு, எந்த பெண்ணோட தொந்தரவும் இல்லாமல். அந்த மாதிரி மனநிலை உள்ளவங்களும் போகலாம். உண்மையிலேயே பக்தி உள்ளவனும் போகலாம். தன்னுடைய வறுமையெல்லாம் அங்கே போனால் போகலானோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கூட்டம் வர்றதுக்கு காரணம் காலகாலமாக அதில் ஒரு ஈர்ப்பு இருக்குது. தனியாக தானே டிசைன் பண்ணி சாமின்னு வர கூப்பிட்டுப்பாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி பல விதங்களில் பல பேர் போயின்னுக்கிறாங்க. ஸோ உடலுறவுக்கும் கோயிலுக்கு போகிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. உடலுறவு பண்ணால் கட்டாயமாக கழுவணும். அது கோயிலுக்கு போனாலும் கோயிலுக்கு போக கட்டி உங்கள் பிறப்பு உறுப்புகளை கழுவணும், சுத்தமாக வச்சுக்கணும். அது கோயிலுக்கு போகிறீங்க வீட்டிலே இருக்கிறீங்கன்றதெல்லாம் கிடையாது. சொல்லமா கோயிலுக்கு போனால் தான் குளிக்கணும், மற்ற நேரத்துலாம் குளிக்கக்கூடாதுலாம் கிடையாது. குளிக்கிறீங்களோ இல்லையோ உங்கள் பிறப்பு உறுப்புகளை கழுவி சுத்தமாக வச்சுக்கிட்டு உங்கள் வேலை. இதை சொல்லிட்டா நீங்கள் இனிமேல் போட்டு கோயிலுக்கு போவது உங்கள் இஷ்டம். சுத்தம் இல்லாமல் போகிறதுன்றது கோயிலுக்கு இல்லை, எங்கேயுமே போவானா, நல்லது இல்லை. அதனால் உடலுறுக்கு அப்புறம் உடலுறுக்கு முன்னாடி அப்படிலாம் இல்லை.